ஆஹா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் சித்ரா தேவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழிச்சி போட்ட டாக்குமெண்ட் பத்திரம் இருக்கு இல்லையா, நான் வந்து சொத்தை பிரித்து எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு தாத்தா சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த பத்திரத்தில் என்ன தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குப்பை தொட்டியில் அந்த பத்திரம் கிடக்கும் அப்படின்னு போய் தேடுறாங்க. ஆனால் குப்பை தொட்டியில் பத்திரம் இல்லை, குப்பையெல்லாம் அந்த வீட்டில் வேலைக்காரி வந்து பார்த்திங்கன்னா குப்பை தொட்டியில் தூக்கிட்டு போயிட்டு, அதாவது வெளியில் பப்ளிக் குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் போடுறதுக்காக கொண்டு போயிட்டு அதில் கொட்டிடுறாங்க. அதையும் விடாமல் இந்த சித்ரா தேவி போயிட்டு அந்த குப்பை தொட்டியையும் கிளறி எப்படியோ கிழிச்சு போட்ட பத்திரத்தெல்லாம் ஒன்று ஒன்றா பொறுக்கி மடியில் வச்சுக்கிட்டு வந்து ரூமில் வச்சு அதெல்லாம் ஒன்றா ஒட்டி இந்த கௌதமும் சித்ரா தேவியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து எல்லாமே நான் சம்பாதிச்சது தான், அதனால் இந்த சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும், அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் சண்டை வந்துச்சு பிரிஞ்சாங்க அப்படின்னா இந்த சொத்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சூர்யா, ராஜலட்சுமி இவங்களோட மேற்பார்வையில் தான் பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு எழுதிட்டாரு. நல்ல வேலை இந்த பத்திரம் எழுதாததே நமக்கு நல்லதாக போச்சு அப்படின்னு சித்ரா தேவி மனசுக்குள்ளே இப்போ நினைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம கௌதம் வந்து எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு எவ்வளவோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கான வேலையை தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ விஜய்க்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அதுக்காக அவனுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணி அதில் எம்டியாக வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வந்து விஜயோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் சித்ரா தேவி கேட்டுட்டு ரொம்பவுமே கோவப்படுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன கலவரம் நடக்க போகுதுன்னு.